லொகேஷன் கிரியேட் பண்றப்ப இட்ஸ் ஆஸ்கிங் சம் அட்ரஸ் டீடைல்ஸ், ரைட்? மெனில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, ஒன்றும் நீங்க கிரியேட் பண்ணணும்னு பார்க்கல. நான் உங்களுக்கு நைட்டு பார்த்து நாங்கள் ரிப்ளை பண்றோம். கண்டினியூஸாக பேக் டு பேக் எனக்கு கால் இருந்துச்சு. நான் ரொம்ப டயர்டாக தான் இருக்கேன். ஸோ நம்ம கண்டினியூட்டி ஸ்டாப் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு தான் நான் இப்பயே கனெக்ட் பண்ணேன். இல்ல சார், இப்போ நீங்க டைம் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். we will wait. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு எனக்கு, அதனால தான். நைட்டும் இந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு ஒரு இஷ்யூ கிடையாதுல்ல? ஒரு 7 o'clock 8 o'clock? இல்ல ப்ராப்ளம் இல்ல சார். பட் ஆனா அந்த டின்னர் டைம்ன்றதுனால நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஓகே ஓகே, புரியுது புரியுது. டே முடிச்சிட்டீங்களா இல்லையா நீங்க? இல்ல சார், இன்னும் பண்ணல. சரி, நம்ம சீக்கிரமா இதை முடிச்சிடலாம். அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour கொடுங்க, நான் ஸ்பீட் அப் பண்ணி கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் நாளிலேருந்து கரெக்டான டைமிங் கரெக்டாக சொல்லிடுங்க, ஓகேவா? ஷூர் சார். இல்ல அதான் நீங்க அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நான் முன்னாடியே இது பண்ணிடுவேன். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. இட்ஸ் மை மிஸ்டேக். சாரி. ஸோ வந்து லொக்கேஷன் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு இங்கே லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்குது. ஓகே, இந்த லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன்றது வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு தட் லொக்கேஷன். லைக் யூ கிரியேட்டிங் சம் லொக்கேஷன், ரைட்? ஓகேவா? இப்போ லொக்கேஷன் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் பிரான்ச், ஃபார் ஜியோக்கு வந்து ஒரு ஜியோ சென்னை யூனிட் 1. ஸோ இது சென்னை ஜியோவோட சென்னை யூனிட்ல ஒரு லொக்கேஷன். இது ஒரு லொக்கேஷன், ஓகேவா? ஒரு காஸ்ட் சென்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நீ பேசிக்கலி யூஆர் கிவிங் ஒன்லி த நேம் ஆஃப் தி லொக்கேஷன். ஜஸ்ட் நீங்கள் லொக்கேஷன் மட்டும் தான் கொடுக்குறீங்க, ஓகேவா? இதோட அட்ரஸ், இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஒரு லொக்கேஷன் ஹேவிங் சம் அட்ரஸஸ், ரைட்? ஸோ இந்த லொக்கேஷனுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் கம்பெனி, ஸோ வாட் த பர்பஸ் ஆஃப் த லொக்கேஷன் கிரியேட்டிங். ஸோ யூ கேன் கிவ் தி மெயின் அட்ரஸ் ஆஃப் ரிலேட்டட் டு திஸ் லொக்கேஷன். ஸோ நீங்கள் லொக்கேஷன் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, அந்த லொக்கேஷனுக்கு வந்து இன்டர்லியேட்டாக எந்த லொக்கேஷன் அது வரும். இப்போ ஒரு லொக்கேஷன் இருந்தால் அதுக்கு அட்ரஸ்னு ஒன்று இருக்கும்ல, இருக்குமா இருக்காதா? இந்த லொக்கேஷன் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஜியோ யூனிட், இது ஒரு யூனிட். இந்த யூனிட் வந்து சென்னையில் ஒரு இடத்துல இருக்கு இந்த யூனிட், ஓகேவா? இதுக்கு ஒரு லொக்கேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு நீங்கள் ஃபில் பண்ணணும். இட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் லொக்கேஷன். ஓகே தங்கராஜ்? புரிஞ்சுது ப்ரோ. ஆனால் நான் ஆக்சுவலாக இதை வந்து லொக்கேஷன் எதுக்கான நம்ம எம்ப்ளாயி ஹையர் பண்ணுற இடத்துல லொக்கேஷனுக்கு நம்ம ஒன்று கொடுத்தோம்ல, அது ஓகே. நான் இது அதாவது அதை இது கம்பேர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் கிரியேட்டிங் சம்திங் ரிலேட்டட் டு கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஜாப்பு, ஒரு பொசிஷன், டிபார்ட்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து எம்ப்ளாயோட டேட்டாபேஸ் கிடையாது. எல்லாமே கம்பெனியோட டேட்டாபேஸ். இப்போ கிரியேட்டிங் எனி மீட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் வரப்போ நீங்கள் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை. related to this department and grades and job and locations related to all related to company. So இது கம்பெனியோட இன்ஃபர்மேஷன். இதுக்கும் ஹையரிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஹையரிங் வந்து we are using these informations. ஸோ இட்ஸ் a மாஸ்டர் டேட்டா. இது ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன், இது வந்து ஒரு எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு லொக்கேஷன் இருக்குது, ஜியோன்னு ஒரு யூனிட், ஒரு லொக்கேஷன் இருக்குது. இப்போ ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் வேளச்சேரி பிரான்ச்சு வச்சுக்கோங்க. அந்த வேளச்சேரி பிரான்ச்சோட அட்ரஸ் நம்மளுக்கு இட்ஸ் ரிக்வயர்ட் சம் அட்ரஸ், ரைட்? ஸோ அந்த அட்ரஸ் டீடைல்ஸ் தான் we can fill it up here. இது நம்ம இங்கே தான் ஃபில் பண்ணணும், ஓகேவா? ஸோ ரிலேட்டட் டு கம்பெனி, இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு எம்ப்ளாயி. இந்த டிரான்சாக்ஷன் லெவலில் when you coming to transaction level, here only the employee will be performed. இந்த எம்ப்ளாயோட டேட்டா ஃபுல்லாகவே டிரான்சாக்ஷனில் தான் வரும். இது எண்ட் யூசரோட ஆக்டிவிட்டி, ஓகேவா? பட் ஸோ பிஃபோர் தட் வாட் யூஆர் டூயிங், இட்ஸ் கம்மிங் டு கம்பெனி இன்ஃபர்மேஷன். புரியுதா தங்கராஜ்? ஓகே ப்ரோ, நல்லா கிளியர். ஸோ இது வந்து கம்பெனியோட ஒரு பிரான்ச்சோட ஒரு லொக்கேஷன் கிரியேட் பண்ண கிளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு தேவை கிடையாது, ஓகேவா? ஜஸ்ட் தே கிவிங் சம் போஸ்டல் கோட் ஒன்லி, யூ கேன் ஃபில் இட் அப். இந்த பிரான்ச்சே இல்லை, ஒரு இட்ஸ் லைக் ஏ விர்ச்சுவல் பிரான்ச்னா எனக்கு தெரியும், அது ஒரு ஆக்டிங் பிரான்ச். தே டோன்ட் ஹேவ் தி ஃபிசிக்கல் ஆஃபீஸ், ஓகே? ஸோ அந்த டைமில் வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு விர்ச்சுவலாக கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும்.
ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர். ஓகே, ஓகே ப்ரோ. பட் ஆனால் இப்போ நம்ம இந்த சிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம ஏதாவது எம்ப்ளாய் எல்லாமே வந்து ஜாகிரபிஸில் வந்துடும், கரெக்டுங்களா ப்ரோ? ஆமாம், ஜியோகிராஃபின்றது வந்து ஜியோகிராஃபி இட்ஸ் ரிலேட்டட் டு இந்த ஃபுல் டேட்டா பேஸ். இந்த ஆரக்கலில் வந்து எந்த இடத்துல இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணாலும் இந்த அட்ரஸ்ன்ற ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஃபீல்டு. இந்த ஃபீல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு இன்டெகிரேட்டட் வித் ஜியோகிராஃபி. நீங்கள் ஜியோகிராஃபியில் டேட்டா ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஸோ இங்கே டேட்டா ஃபில்லிங் சம்திங் டு ஜிப் கோட், இட்ஸ் பி பிக்கிங் ஃப்ரம் தேர். ஸோ இது ஹைரார்க்கியல் இன்ஃபர்மேஷன் இட்ஸ் ஸ்டோர் இன் டு டேட்டா பேஸ். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாஸாக இங்கே வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு ஐஆர்டிசி வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. இப்போ ஐஆர்டி வெப்சைட் போகிறீங்க, மீட் போட்டுக்கோங்க, நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு நாய்ஸே கேட்குதுன்னு தெரியல. ஸோ இங்கே ஃபில் பண்ணுறீங்களா, இப்போ வந்து இங்கே ஃபில் பண்ணணும் உங்களுக்கு டேட்டா வருது பார்த்தீங்களா. ஸோ இட்ஸ் ஸ்டோர்ட் இன் டேட்டா பேஸ். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு இந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷன் போகணும், ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷன் போகிறதுன்றது எல்லாமே டேட்டா ஃபில் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் செலக்ட் தான் பண்ணுறோம். ஓகேவா? இது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு, சேம் லைக் இட்ஸ் ப்ரீ டிஃபைன்டு. ஓகே, ஸோ இட்ஸ் எ கிராஃபிக்கல் ஜியோகிராஃபி ஹைரார்கி வித் டிஃபைன்ட் இயர். ஸோ எல்லாமே இந்த டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்து கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி 99% யூஸ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் த ஆரக்கிள் கிவிங் சம் எக்ஸ்ட்ரா ஃபீல்ஸ், பட் த கம்பெனி ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ கிளியர் தானே? நீங்கள் கிளியர் தான் ப்ரோ. எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ கம்மிங் டு ஸோ நம்ம வந்து என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், கிரேடு, ஜாப், பொசிஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ பொசிஷன், வாட் இஸ் பொசிஷன்? பொசிஷன் இஸ் கம்மிங் ஃபார் டெசிக்னேஷன். ஸோ வி ஆர் கிரியேட்டிங் எனி பொசிஷன். ஸோ பொசிஷன் இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி ஃபீல்ட். ஸோ இட்ஸ் ஆப்ஷனல். ஸோ கம்பெனியில் வந்து பொசிஷன் இருக்கும், சில கம்பெனியில் இருக்காது. ஸோ தே டைரக்ட்லி யூஸிங் ஜாப். ஸோ ஒரு கம்பெனியில் வந்து ஜாப் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, பொசிஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சில கம்பெனியில் வந்து பொசிஷன் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே கம்பெனியோட நார்மல் செட்டப்பை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒரு கம்பெனி சேஞ்ச் ஆகிதான் வேரி ஆகும். ஸோ மேனேஜ் பொசிஷன். ஸோ வி கேன் கிரியேட் த பொசிஷன் ஹியர். ஸோ கம்மிங் ஃப்ரம் ஹியர் வி கிரியேட்டிங் தி பொசிஷன். மல்லி நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த செஷன் பார்த்துட்டு அப்படி டின்னர் வேணால் நீங்கள் முடிச்சிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அது நான் பார்ப்பேன். ஸோ கம்மிங் ஃபார் பொசிஷன். ஸோ நீங்கள் ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் கம்மிங் ஃபார் பிஸ்னஸ் யூனிட்ஸ். ஸோ பிஸ்னஸ் யூனிட்ஸ். ஸோ வி நீட் டு கிரியேட் த பிஸ்னஸ் யூனிட் ஃபர்ஸ்ட். அதுக்காக தான் நான் பொசிஷன் ஃபஸ்ட்டு வந்தேன். எதுக்கான பொசிஷன் வந்தோம்னா த பொசிஷன் இஸ் ரிக்வயர்ட் பிஸ்னஸ் யூனிட்ஸ். ஸோ பிஸ்னஸ் யூனிட் உங்களுக்கு எங்கே வரும் உங்களுக்கு தெரியும். யூ ஹேவ் எனி ஐடியா, ரைட்? ஸோ இட்ஸ் கம்மிங் வேர், சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் யூனிட் எங்கே வரும், எதுக்கு கீழே வரும்? கரெக்ட், சூப்பர். ஸோ வி நீட் டு கிரியேட் த பிஸ்னஸ் யூனிட் ஃபர்ஸ்ட். So then only we can map the position with the business units. So இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா வந்து இன்டர்நெட் வித் தி அனதர் ஏரியா. ஸோ ஒரு ஏரியா கிரியேட் பண்ணணும்னா we require the prerequisite. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணோம்னா before me to pass something, manage business. மேனேஜ் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் யூனிட்ஸ். ஸோ நம்ம என்ன ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு கிரியேட்டிங் சம்திங். நீங்கள் எம்ப்ளாய் ஹையர் பண்ணுறப்ப பிஸ்னஸ் யூனிட்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கோம். அப்போ வந்து நீங்கள் இஃப் யூ கிரியேட்டிங் சம்திங் இன் பிஸ்னஸ் யூனிட்ஸ் யூ கேன் பிக் இட் அப் ஃப்ரம் தட். ஸோ நீ கிரியேட் பண்ணணும் பிஸ்னஸ் யூனிட்ஸ் லைக் ஜியோ, நார்த் ஜோன். ஓகேவா? நார்த் ஜோன். ஸோ இது நார்த் ஜோன். நார்த் ஜோனா சவுத் போட்டுக்கலாம், சவுத் ஜோன். ஸோ இதுக்கு வந்து மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ லொக்கேஷன். ஸோ இட்ஸ் லொக்கேஷன் வி ஆல்ரெடி கிரியேட்டட் த லொக்கேஷன், ரைட்? ஸோ லொக்கேஷன் நம்ம என்ன கிரியேட் பண்ணோம் ஆல்ரெடி, சம்திங் வி கிரியேட்டட், ரைட்? ஜியோ. ஓகே, இது வந்து இந்த பிஸ்னஸ் யூனிட் வந்து எந்த லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணணும்.
that means we need to map it. Okay, here we need to select a set. Set means is a common set no இருக்கும். So the common set na common எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. Okay, so we created set. Just save and save and close. You can click save and close right also. So நம்ம init create பண்ணிட்டோம். இப்போ நம்ம இத வந்து மேப் பண்ண போறோம் into position. How can we map it? Just equal to search, manage, so we created just cell zone, right? So I just pick it up here. So இந்த parent position இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு parent position ன்னு பாத்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு வந்து above ஒரு position இருக்கும். So இருந்துச்சுன்னா we can map it up. So if the system ல already ஒரு position இருக்கு, ஓகேவா? So we going to create some another position. So just you can map it up. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பொசிஷன் இதெல்லாம் வந்து ஒரு வேற மாடியூலில் வந்து யூஸ் ஆகும். மோஸ்ட்லி இது வந்து ரியல் டைமில் வந்து இந்த பேரண்ட் பொசிஷனில் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இட்ஸ் பொசிஷன், ரைட்? அவ்வளோதான். இது பொசிஷன்னா மோஸ்ட்லி என்ன இருக்கும்? ஜியோ, ஹெச்ஆர் மேனேஜர், அப்படி வேணும். ஹெச்ஆர் மேனேஜர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இங்கே பொசிஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. ஸோ யூ நோ தட் வி ஆல்ரெடி கிரியேட்டட் தி டிபார்ட்மெண்ட், ஜாப்ஸ் அண்ட் லொகேஷன்ஸ், ரைட்? ஸோ ஜஸ்ட் வி நீட் டு பிக் இட் அப் ஃப்ரம் ஹியர். ஸோ நம்ம சப்போஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணாமல் இங்கே வந்தோம்னா வி கேனாட் பிக் இட் அப். ஓகே, ஸோ நம்ம அதை நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ வி நீட் டு கிரியேட் பிஃபோர் இட். ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த எம்ப்ளாயி வந்து HR manager is coming to HR department, right? இது புரியுதா உங்களுக்கு? Any doubts? Marlene? No sir. Okay. So இந்த எம்ப்ளாயி வந்து நம்ம HR manager கிரியேட் பண்றோம். ஓகேவா? இந்த எம்ப்ளாயி வந்து ஜியோ செல் ஜோன்ல ஒரு HR manager. ஓகே, ஒரு பொசிஷன், ஓகே, ஒரு டெசிக்னேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் கேட்டிங்களா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொசிஷனுக்கும் யாரும் நேற்று கேட்டீங்க நினைக்கிறேன். டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொசிஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் இந்த பொசிஷன் வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஜாப் கீழே இந்த பொசிஷன் வரும்னு சொல்லிட்டு நம்ம மேப் பண்ணணும். இட்ஸ் ஹைராக்கியா இருக்கும். ஸோ இதுக்கு கீழே தான் இது வரும்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணுறது பொசிஷனை தான் அசைன் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆரில் சப்போஸ் நீங்கள் ஹெச்ஆர் ஜென்ரலிஸ்டாக இருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதனை எக்ஸ்பிளைன் பண்ணே தேவையில்லை. யூ நோ த ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஹெச்ஆர் ஃபங்க்ஷனாலிட்டின்றது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் யுவர் சோர்சிங் சம் ப்ரொஃபைல், ஜஸ்ட் யுவர் ஃபாலோவிங் தி கேண்டிடேட், ரைட்? ஸோ அவ்வளோதான், உங்களோட ஒர்க் அதோட முடிஞ்சிடும். தே கிவிங் சம் டார்கெட் டு யூ. பட் கம்மிங் டு ஹெச்ஆர் ஜெனரலிஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா யூ நோ சம்திங், ரைட்? ஸோ தே ஹேவிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நீங்கள் ரெண்டு பேர் யாரும் ஒர்க் பண்ணது இல்லை ஹெச்ஆர் ஜெனரலிஸ்டாக இந்த கம்பெனிக்கு? ஓகே, ஹெச்ஆர் ஜெனரலிஸ்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா யூ நோ திஸ் கான்செப்ட். ஸோ இது வந்து இந்த சாஃப்ட்வேர்னு கிடையாது. இது வந்து இந்த சாஃப்ட்வேருக்காக கிரியேட் பண்ண கான்செப்ட் கிடையாது. ஆல் ஓவர் த வேர்ல்டு எந்த சாஃப்ட்வேரில் போனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஸ்மால் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் கூட அந்த ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்றது வந்து காமனாக தான் இருக்கும். ஒரு ஜாப்னு ஒன்று இருக்கும், பொசிஷன் ஒன்று இருக்கும், லொக்கேஷன் ஒன்று இருக்கும். அதெல்லாம் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. Coming to the full-time, part-time, this kind of these things, you know that. So full-time na full-time employee, part-time na is you know that part-time employee. Like இதெல்லாம் சில ஸ்பீட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அண்ட் இஸ் a demo set, right? ஸோ டெஸ்டிங் செட்னால டெஸ்டிங்காக சில கிரியேட் பண்ணியிருப்பாங்க கோடிங் லெவலில். கம்மிங் டு தி contractor, so contracts, so contract consultants. So we can select
மோஸ்ட்லி 4-5 இருக்கும். என்னென்ன இருக்கும்னா ரியல் டைமில் ஃபுல் டைம் இருக்கும், பார்ட் டைம் இருக்கும். இங்கே இருக்கும் பாருங்க, பார்ட் டைம் ஓகேவா, பார்ட் டைம் இருக்கும், கன்சல்டன்ட் இருக்கும், ட்ரைனின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கேட்டகரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹையரிங் இன்ஃபர்மேஷன், இட்ஸ் ஹையரிங் இன்ஃபர்மேஷன்னா இந்த பொசிஷன் கிரியேட்டிங் சம் பொசிஷன் ரைட். இந்த பொசிஷனுக்கு வந்து தி ஹேவிங் சம் ஹையரிங் ஸ்டேட்டஸ். ஹையரிங் ஸ்டேட்டஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ். இந்த பொசிஷன் வந்து சிஸ்டமில் அப்ரூவ் ஆயிடுச்சான்னு ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் இருப்பார். ஹெச்ஆர் மேனேஜர் they are approving the position, so they can approve. So hiring status, இந்த பொசிஷனுக்கு வந்து இது அப்ரூவ் ஆன பொசிஷன், so you can hire the employee under the position. If you clicking as a browsingனா இந்த பொசிஷன் யாரும் நீங்க இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஃப்ரீஸ் ஆயிடும். இந்த ஃப்ரீஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இட்ஸ் ஆல்ரெடி இஸ் டன். ஸோ இந்த பொசிஷனுக்கு ஒருத்தர் தான். இப்போ ஒரு கம்பெனிக்கு சிஇஓ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொசிஷனுக்கு எத்தனை பேர் நம்ம காம்பீட் பண்ண முடியும்? யூ ஹேவ் எனி ஐடியா? ஒருத்தர் தான். So for if you're creating the CEO, that position is frozen. Okay, it's freeze, right? So coming to the approved. So approved na this position having some approval. So இது வந்து approved na இந்த position approved, இந்த already is approved. So they can ready to hire the employees from this position. Okay, here you can give the FTE count. So வந்து நீங்க இந்த பொசிஷனுக்கு ஒருத்தரை மட்டும் தான் ஹையர் பண்ணணும்னு சொல்லிட்டு கவுண்ட் கொடுக்குறாங்க. If you're giving 10 count, you can hire for this position 10 employees, but it's not possible. Real timeல வந்து ஒரு ஹெச்ஆர் மேனேஜரை 10 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல, இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 ஹெச்ஆர் மேனேஜர் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. So it's coming base default as well, right? So if you're coming to training, if you're creating any training, like okay, இங்க வந்து training create பண்றீங்க, like training சொல்லிட்டு create பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. Training they can hire many employees. It's a stipend based category. Okay, so they can hire more than 10 like that. So the FT count வந்து இதெல்லாம் தான் கொடுப்பாங்க mostly. So for this position we can apply as one only head count. So head count is normally it's coming to 1. இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் தேவை கிடையாது. The promotion period, so இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கான்செப்ட். ஓகேவா, உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு 6 month வந்து பொசிஷன்ல இருப்பாங்க, தெரியும். Okay, so 6 month or 5 month, so 6 month ஆனதுக்கு தான் நீங்க கன்ஃபார்ம் ஆவீங்க. So if you are working any MNC companies, if you are working in normal company right sir, they giving some probation period. So after 6 months only you are confirmed employee, permanent employee. Like that, this kind of concept will appear here. There's doubt இருக்கா? நோ சார். இதெல்லாம் நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டி. இதெல்லாம் நீங்கள் வந்து சாஃப்ட்வேருக்காகலாம் டிஃபைன் பண்ணதில்லை. இதெல்லாம் எங்கே போனாலும் இருக்கும். நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் போனாலும், எந்த விதமான கம்பெனி, சின்ன கம்பெனி ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஜாயின் பண்ணாலும் அவங்களும் ஒரு ப்ரொபோஷன் பீரியட் வச்சிருப்பாங்க. தம்பி நீ ஜாயின் பண்ணிருக்கு இப்போ தான் 2 months ஆயிடுச்சுன்னா நீ பர்மனெண்ட் எம்ப்ளாய் ஆகிடுவ அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க எந்த கம்பெனி. 6 months they are seeing your performance. If you are not fit for the position, they will directly terminated you. Okay, it's a voluntary termination. Is that also it's involuntary termination. It's based upon your performance. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஹெச்ஆரில் இருக்கிறவங்களுக்கு தே ஹேவ் சம் ஐடியாஸ். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட், ஸோ எவாலுவேஷன். ஸோ எவாலுவேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து தனி மாடியூல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் மாடியூல் சொல்லுவாங்க. ஆடட் மாடியூல்ஸ்னால் நீங்கள் ஒரு 2 மாடியூல் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணி உள்ள போகுது. அதுக்கப்புறம் இஃப் தி கம்பெனி ஹேவிங் சம் அதர் தென் தட் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், a talent management, this kind of module is there. So it's coming for this category. The data will be flow to that module. So அதுக்காக யூஸ் பண்றது தான் இதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ். ஓகே, சிலதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனாலிட்டிலாம் சிலது இருக்கும், பட் தேர் இஸ் நோ யூசஸ் ஃபார் தட். ஜஸ்ட் யூ கேன் கிளிக் சப்மிட் பட்டன். Okay, position is created. Just you can find out the position is created or not. Okay, Geo HR manager. This one I have created. Okay, this one. Yes. No. என்னென்ன கிரியேட் பண்ண? HR மேனேஜர் ஜியோ.
ஓகேவா? ஹெச்ஆர் மேனேஜர் ஜியோ. ஓகே, சவுத் ஜோன் இதை நம்ம கிரியேட் பண்ணது. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து பொசிஷன் உங்கள் சிஸ்டமில் வந்துருச்சு. ஸோ வேர் இட் இஸ் யூஸ்ட். ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஹைரிங் பண்ணியிருப்பீங்க ஒரு எம்ப்ளாயி. ஓகேவா? ஹைரிங் பண்ணி முடிச்சிட்டிங்களா? நேற்று எம்ப்ளாயி நினச்சிட்டு எம்ப்ளாய் ஐடி தெரியுமானாச்சும் நீங்கள் நேற்று ஹைரிங் பண்ணது? என் பேரே தான் ப்ரோ, தங்கராஜ் ஜெமினி ஹையர் பண்ணேன். எம்ப்ளாய் ஐடி நினச்சி கொடுத்தீங்களா? பர்சன் ஐடி எம்ப்ளாயி ஐடி வந்து நானாவே நம்மளா கொடுத்தது தான். அதான் நீங்களா கொடுத்தது தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, எம்ப்ளாயி நேம் சர்ச் பண்ணலாம்ல? பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. எம்ப்ளாயி ஐடி ஞாபகம் இல்லை, ஒரே நிமிஷம். சரி, ஓகே எனக்கு இருக்கு சார். ஓகே ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்கள். நான் ஐ ட்ரைங் டு TCS 154. TCS 154, right? நேம் சொல்லுங்க. என்ன நேம் ஸ்பெல் பண்ணுங்க? தங்கராஜ் போடுங்க சார், வரும். புரியல. TCS TCS போட்டா நிறைய வருவாங்களே. இதா? அதான் சார். You not given the person number. You are giving as person number X. X னு கொடுத்துருக்கீங்க. அதான் அந்த இடத்துல வரல. So you can correct it. So நீங்க என்ன உங்க இதுல நெக்ஸ்ட் பண்றப்ப கரெக்ட் பண்ணுங்க. Sure sir. So we should not give like that, okay? So அது வந்து இந்த மாதிரி கொடுக்க கூடாது. So here you can see the position. Where you can see the position. You can see the position here, okay? Just I'm going to edit here. Just I go here. Just I go and find out that position there or not. It's not coming. Why it's not coming? Wait. Yeah. So business unit வந்து நம்ம என்ன create பண்ணோம்? So something we created, right? South zone. Yes. So we have created just South zone. So now we are looking for the HR manager. It's automatically coming, right? Why it's automatically coming? How it's coming? It's integrated, okay? So நான் create பண்றப்ப மேப்பிங் பண்ணி விட்டுட்டேன். Just mapping, okay? So map பண்ணிவிட்ட உடனே this information, so what I paused from there is automatically fill it up, okay? You can see here. I'm never fill it up here. எதுவுமே நான் கை வைக்கல, பாத்தீங்களா? நான் எதுவுமே இல்லை கை வைக்கல, ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா? So it's called a position. So position will be automatically coming, right? So அதுக்காக யூஸ் பண்றதா இந்த பொசிஷன்ற இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி காமனாக எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்கும், ஓகேவா? இதில் என்ன இருக்குங்க, இது வந்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க தேவையில்ல. இட்ஸ் காமன் ஃபங்க்ஷனாலிட்டி, ஓகே? ஸோ ஜஸ்ட் ஃபார் மேப்பிங் பர்பஸ் தே யூசிங் த பொசிஷன். Otherwise we need to fill it up one by one, right? So I need to fill it up one by one, like position I to select. So எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிரும். If I know the position, I can map the position. ஸோ நான் ஜஸ்ட் பொசிஷனை மட்டும் மேப் பண்ணி விட்டால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். எனக்கு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இவங்க என்ன கிரியேட் பண்ணலான்னு தெரியலையே, ஸோ இந்த ஜாப் எங்கே என்ன ஜாப்னு தெரியலையே. ஸோ இட்ஸ் எ கன்ஃபியூஷன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா சரியான அக்யூரசி வராது. ஸோ டூப்ளிகேஷன்ஸ் இருக்காது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறையா டைம் சேவ் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த டைமில் வந்து சரியான டேட்டா இல்லைன்னா ஜஸ்ட் இஃப் யூ கிரியேட் இன் த பொசிஷன் இது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் எனக்கு ஒரு பிஸ்னஸ் யூனிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு பிஸ்னஸ் யூனிட் க்ரியேட் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் யூனிட் க்ரியேட் பண்ணிவிட்டு
ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறப்ப ஒரு டம்மியாக கிரியேட் பண்ணால் கூட அந்த ரெக்கார்டு வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும். ஜஸ்ட் எக்ஸ் ஒய் அந்த மாதிரி போட்டு கிரியேட் பண்ணிங்கன்னா ஒரு சரியான ஒரு வியூ இருக்காது. டு ட்ரை டு take any example, any company or anything, you can take some example, give the real-time data. Real-time data we cannot give, you can, but that data should be look like real-time. ஸோ அந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பிஸ்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும், ஓகேவா, பியூ. அதுக்கப்புறம் பொசிஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேரிங்கில் போயிட்டு இந்த 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 பொசிஷனை நீங்கள் சிஸ்டமில் கொண்டு வரணும், ஓகேவா. எனக்கு இந்த ஜாப்பு, டிபார்ட்மெண்ட்டு, லொக்கேஷனு, கிரேடு, இது எல்லாமே எனக்கு ஆட்டோ ஃபில் ஆகணும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு நீங்கள் செக் பண்ணி சொல்லணும். யூ கேன் டூ, ரைட்? ஓகே சார். நெக்ஸ்ட் டவுட் இருக்கா உங்களுக்கு? தங்கராஜ், என்ன சொன்னீங்க, இன்னொரு டைம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கிரியேட் சம் பிஸ்னஸ் யூனிட், ரைட்? பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பொசிஷன் கிரியேட் பண்ணணும். அப்புறம் ஹையர் ஸ்க்ரீன் போய் நீங்கள் ஆல்ரெடி ஹையர் பண்ண எம்ப்ளாயி இருப்பாங்களே, அந்த ஸ்க்ரீனில் போய் இந்த பொசிஷனை என்ன பொசிஷன் கிரியேட் பண்ணிக்கோ அதை நீங்கள் மேப் பண்ணணும். மேப் பண்ண உடனே எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஆட்டோ ஃபில் ஆகும். பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. இதுதான் ஒரு இது பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து இப்போ நம்ம 70% முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. 4HR தான், இவ்வளோதான் HR. 4HR இம்ப்ளிமெண்டேஷன் இவ்வளோ தான். ஸோ மோஸ்ட்லி இன்டர்வியூவில் வந்து இந்த கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு சினாரியோ கொடுப்பாங்க. ஸோ வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஸோ வித்தவுட் பிஸ்னஸ் யூனிட் ஐ கேன் ஹையர் த எம்ப்ளாயி கேட்பாங்க. ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ணிட்டேன், நான் ஒரு பொசிஷன் கிரியேட் பண்ணலை, பட் எனக்கு டேட்டா வந்து ஆட்டோ ஃபில் ஆகணும். ஸோ ஹவ் இட்ஸ் பாசிபிள்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. டேட்டா வந்து ஆட்டோ ஃபில் ஆகாதுல. அதான் நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், ஆகுமா ஆகாது? இப்போ நான் செஷன் எடுத்தேன்ல, ஓகே, அதை நீ கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். ஆகாது இல்லைன்னு சொன்னீங்கன்னா இவரே டவுட்டாக இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அந்த கான்ஃபிடென்ட்டாக தான் நான் சொல்கிறேன். புரியுது இல்லை உங்களுக்கு? மெர்லின், உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். இப்போ வந்து இப்போ ஏற்கனவே நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல சார் ஒரு எம்ப்ளாயி, அது இல்லாம அதே யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. இப்போ நான் என்ன பண்ண உங்களுக்கு, நான் எப்படி அதை பண்ணணும்னு சொல்றேன் உங்களுக்கு, ஓகேவா. அது எப்படி ஹையரிங் ஸ்கில்ல போய் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹோம் பேஜ் போங்க. இதுவே எப்படி சொன்னீங்கன்னா பேரோல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஓகேவா. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பேரோல்லாம் கொஞ்சம் 4HR மாதிரி ஒரு ஜாலியாக டாபிக் கிடையாது. பேரோல் ஃபங்க்ஷனாலிட்டி டிஃபர் ஆகும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பேரோல்லாம் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க, கரெக்டாக. ஸோ பேரோல் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இயர் கம்மிங் டு மேக் லைன் டு பர்சன் மேனேஜ்மெண்ட். Here you can using your name which you created before. You can give the person number. If you not created access create பண்ணீங்களா, அது எப்படி சார் எடிட் பண்றது? அதல you cannot edit. Okay, இது மட்டும். once you have created a person number, you cannot edit. But we can edit, but I can check, right? So by loading the data only we can correct it. Otherwise, just a minute. Yes. Yes, we can edit. Okay. So come to here. இதெல்லாம் நான் சொல்றேன், இந்த ஃபங்க்ஷன்ல இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லலை, அதெல்லாம் தனி ஃபங்க்ஷன்ஸ். சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். எதுக்காக நான் 1 by இப்போ நான் கேட்டிங்களா, நேற்று கேட்டீங்க பொசிஷன் கேட்டீங்க, நேற்றே சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இது வந்து நீங்கள் என்ன கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எப்படி போகணும்னு தெரியல உங்களுக்கு. இந்த மெனுக்கு ரெக்கார்டிங்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. டவுட்னா வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ணணும், ஒரு பொசிஷன் கிரியேட் பண்ணணும், ஒரு ஜாப் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது பிஸ்னஸ் யூனிட்டும் பொசிஷனும் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு, பிஸ்னஸ் யூனிட் வந்து இந்த பர்சன் நம்ம ஹையர் பண்ண பர்சனுக்கு வந்து பிஸ்னஸ் யூனிட்டும் பொசிஷனும் கொடுக்கும்போது ஜாப்பு, டிபார்ட்மெண்ட், லொக்கேஷன், கிரேட் 4மே ஆட்டோ ஃபில் ஆகும்.
எஸ் 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 அது எனக்கு ரிசல்ட் கரெக்டாக வரணும். ஓகே. அது செக் பண்ணி சொல்லுங்கள். இதை முடிச்சுட்டு வாங்க, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் தான்.